பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அறிவியலை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னோடனே எல்லாருமே கொஞ்சம் தயக்கம் போல. அதனால தான் இன்னைக்கு வந்து திரும்ப எல்லா பேரண்ட்ஸும் போயிட்டாங்க இல்லையா? சரி பரவாயில்ல. ஏன்னா இந்த விதையை உங்ககிட்ட தான் முத விதைக்கணும். ஏன் எதுக்குன்னு கேட்டுக்கணும். சார் சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமைன்னா நம்ம சென்டிமெண்ட்டாக அது ஒரு கெட்ட கிழமை அப்படின்னு நினைக்கிற மாதிரி இல்லாமல் அதுலேயும் ஒவ்வொன்றிலையும் இருக்கிற அறிவியல் பண்புகளை அறிவியல் கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நிலாவுக்கு போனால் சொன்ன மாதிரி பாட்டி வர சொல்கிறாங்க, எனக்கு எந்த எண்ணெய் ஊற்றிருப்பாங்க, புவியீர்ப்பு அங்கே கம்மின்னு சொல்கிறாங்க. நிலாவில் எப்படி பாட்டி வட சுட்டுப்பாங்க? ஆனால் நம்ம சொல்லும் பொழுது என்ன சொல்கிறோம்? பாட்டி வட சுட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதெல்லாம் உண்மை இல்லை. நிலாவுக்கு சந்திராயன் போயிட்டாங்கன்றது என் பிள்ளைகளுக்கு தெரியும். உண்மையிலே கெட்டிக்கார பிள்ளைங்க நிலாவுக்கு யார் யார் போனாங்க, எத்தனை பேர் போயிருக்காங்க எல்லாத்தையும் சொன்னீங்க. அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். எத்தனை கோள்னு தெரியும். எந்தெந்த கோளுக்கு என்னென்ன சூரியன் ஆராய வந்து ஆதித்யா போச்சு, செவ்வாய் ஆராயறதுக்கு மங்கள்யான் போச்சு, எல்லாத்தையுமே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது எல்லாமே தெரியும். இதை வந்து வெறும் படிப்போட ஒரு கொஸ்டின் கேட்டா எழுதுற மாதிரி மட்டும் இருந்துக்காம இதை நம்ம அறிவியல் பூர்வமா ஏற்றுக்கிறது தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு விஷயமும் என்ன ஏது அப்படின்னு திரும்ப உங்களுக்கு நீங்களே கேட்டு அதுக்குரிய விடையை கண்டுபிடிக்கணும்னு முயற்சி எடுத்தீங்கன்னா உண்மையிலே பார்த்தோம்னா இந்த சார் ஸ்கூல்ல இருந்து தங்களாச்சேர்லேருந்து பசங்கள்லாம் வந்து நம்மளுக்கு டவுட் வரும்ல. நேற்று ஒரு டவுட் கேட்டீங்க, எனக்கு உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார். ஆனால் அந்த கொஸ்டினை நான் எங்களுக்கு அப்ளை பண்றது எப்படின்னு எங்களுக்கு தெரியல. மரப்பட்டை ஏன் உறிஞ்சிக்கிட்டு இருக்கு? இந்த இப்படி உறிஞ்சிருது இல்லையா, ஏன் மரம் உரியுதுன்னு கேட்கும்போது உண்மையில எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. என் பிள்ளைய இப்படி கேட்குது. இந்த கேள்வி நம்ம அது மாதிரி அவங்களுக்குள்ள நிறைய டவுட்லாம் வந்து ஒவ்வொரு கொஸ்டினையும் அந்த புது ஊஞ்சல் தேன் சிட்டு அந்த புது ஊஞ்சல் நமக்கு வரும். மிடில் ஸ்கூல்ல தேன் சிட்டுன்னு அந்த பேப்பர்ல அவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்படி 2-3 கேள்வி அவங்க கேட்டிருக்காங்க தங்களாச்சேர்ல. அந்த ஸ்டூடெண்டோட போட்டோவோட போட்டுருந்தாங்க. நாங்களும் முயற்சியெல்லாம் பண்ணோம் சார். புது ஊஞ்சல்ல பிள்ளைங்க படம்லாம் வரைஞ்சு அனுப்பணும். ஆனால் இன்னும் வெளியாகலை எங்களுக்கு. ஆனால் முயற்சி எடுத்தோம். இன்னும் எடுப்போம். இனிமேல் தொடர்ந்து வரட்டும் இருந்தாலும் என் பிள்ளைகளோட முயற்சியை கருதுணும். அதனால ஒவ்வொரு விஷயம் இப்ப நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஊரை வேணா நம்ம குளிர்மையா வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து இயற்கை சூழலோட இருக்கிற ஊரு நீ கம்மா இல்ல, இதை பாதுகாக்கணுன்றது நம்மளோட கடமையா நம்ம நினைச்சிருக்கோம். இந்த பழக்கம் தஞ்சாவூர் முடிஞ்சு போனவனே எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு இருக்கக்கூடாது. நாளைக்கு நீ எந்த ஊர் போனாலும் அது நம்ம ஊர். அந்த எண்ணத்தோட இருந்துட்டு உன்னோட ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் ஒரு மரக்கண்டு உண்டு. உங்க அம்மா அப்பா பிறந்தநாள் அன்னைக்கு பெருசா போய் 4 பேருக்கு சாப்பாடு போடுற அதை செஞ்சா கூட என்ன சொல்லுவாங்க, புகழுக்கு செய்யறாங்கன்னு சொல்லுவாங்க. அது கூட தேவையில்லை. உண்மையிலே கஷ்டப்படுறவங்களுக்கு தெரியாம நம்ம போய் செஞ்சுக்கலாம். ஆனா இந்த மரக்கண்டு ஊன்றது உன்னோட பரம்பரைக்கு நல்லா இருக்கும். அதனால பூமி வெப்பமயமாதல் இப்ப சொல்லும் பொழுதே பயமா இருக்கு. 57 டிகிரி செல்சியஸ்னா தண்ணி கொதிக்க போற ஸ்டேஜ்ல நீ போய் தொட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கு இப்ப பூமி. அப்படி இருக்க பூமியை தகதகன்னு இருக்கிற பூமியை குளிர வைக்கணும்னா நம்ம மரங்கள் தான் நடணும். அந்த மரங்கள் நடுறதுல இப்ப இருந்தே சொல்றோம், என்னால முடிஞ்ச விதையை நான் உங்ககிட்ட விதைச்சிட்டேன். இந்த விதை விருட்சமாக வேண்டியது உங்க கையில தான் இருக்குது. இதுக்கு பெட்ரோல் சப்போர்ட்டும் வேணும். பின்னாடி நீங்களும் நிறைய மரம் வளர்த்துட்டு நீங்க உங்களோட அடுத்த தலைமுறைக்கு இதை எடுத்து செல்லணும். இப்ப தங்களாச்சேர்ல இருந்து வந்த 2 பசங்களுக்கும் உண்மையில வாழ்த்துக்கள்ப்பா. நீங்க செஞ்சுட்டாங்க. உங்களை மாதிரி இருக்க பிள்ளைகளும் நிறைய அறிவியல் ஆர்வத்தோட வரணும்னு ஆர்வம்